நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம எடுத்த சர்வேல எங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் கிளைண்ட் கிட்ட இருந்து என்ன அப்படின்னா, மல்டிபிள் டீம்ஸ்லேருந்து எங்களுக்கு கால்ஸ் வருது அப்படிங்கிறது தான். ஸோ அதில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒருத்தரே ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அதுக்கு நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது 4 டிபார்ட்மெண்ட். அந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிஆர்எம் ரோலை ஒரு சர்வீஸில் இருக்கவங்க பண்ண முடியாது, சர்வீஸ் ரோலை குவாலிட்டி டீம் பண்ண முடியாது, குவாலிட்டியோட ரோலை பிடிஎம் டீம் பண்ண முடியாது, பிடிஎம்மோட ரோலை சிஆர்எம் டீம் பண்ண முடியாது. உங்ககிட்ட இந்த 4 டீமும் என்கேஜாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்வீஸ் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸும் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஆர்எம் டீம். சிஆர்எம் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை ஆர்என்டி டீம் கிட்ட கொடுத்து அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஃபினான்ஷியல் சொல்யூஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சிஆர்எம்க்கும் சர்டைன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் தான் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் சர்வீஸ் டீம். ஸோ சர்வீஸ் டீம் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரெனியூவலை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸோட லாகின் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது தாண்டி அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது சர்வீஸ் கேட்டிங்கன்னா அந்த சர்வீஸை சார்ட் அவுட் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் கேஒய்சி அப்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்தந்த ரீசனுக்காக மட்டும்தான் சர்வீஸ் டீம்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் குவாலிட்டி டீம். ஸோ குவாலிட்டி டீமில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, சிஆர்எம் கிட்டேருந்து உங்களுக்கு கொடுக்குற மீட்டிங்ஸும் சர்வீஸ் டீம்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, இல்லை நாங்கள் ஏதாவது அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்ற ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறதுக்காக காண்டாக்ட் பண்ணுறாங்க. 4 பிடிஎம் டீம். ஸோ பிடிஎம் டீமோட ரோல் என்ன அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் டைரக்ட் சர்வே எடுக்கிறது. அவங்க உங்களுக்கு கால் பண்ணி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து உங்ககிட்ட சர்வே எடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த 1 இயரில் உங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது, நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்களா, உங்களுக்கு ப்ராசஸ் பிடிச்சிருக்கா, இல்லை நாங்கள் ஏதாவது அப்கிரேட் பண்ணணுமா, ப்ளஸ் உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்றத கேட்கறதுக்காக தான் டேரெக்டாக வந்து உங்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதே உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் உங்களோட நீட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் கொடுக்கறதுக்காகவும் எங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காகவும் மட்டும்தான். ஸோ நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கால் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்களோட சேனலில் இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள்.